தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் கான்ஸ்டன்ட்டாகவே இருக்கும், எப்போவுமே குறையாத ஒரு விஷயம் தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமர். ஹியூமர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து படங்களில் குறையவே குறையாது. என்னதான் வந்து படம் ரொம்ப சீரியஸான படமாக இருந்தாலும் சரி, அதில் ஏதாவது ஒரு இடத்துல ஹியூமரை கொண்டு வந்துருவாங்க நம்ம டேரக்டர்ஸ் எல்லாரும். அந்த அளவுக்கு வந்து படத்தில் காமெடி அப்படின்றது வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலை ப்ளே பண்ணியிருக்கு. அந்த வகையில் இப்போ வந்து வளர்ந்து வரக்கூடிய காமெடி நடிகராக இருக்காரு நம்ம ரோபோ சங்கர் அவர்கள். சின்ன திரையிலேருந்து வெள்ளித்திரைக்கு தாவி இருக்கக்கூடிய நம்ம ரோபோ சங்கர் அவர்கள் வந்து இப்போ முன்னணி காமெடி கதாநாயகனாக திகழ்ந்துட்டு இருக்காரு. சூரிய அவர்களுக்கு அடுத்ததா வந்து இவரும் வந்து ஒரு காமெடி நடிகரா இப்போ ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. காமெடி நடிகர் அப்படின்றது அப்பாற்பட்டு ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாவும் அவர் நடிச்சிட்டு இருக்காரு. அப்படி முன்னணி ஆக்டர்ஸ் கூட நடிச்சிட்டு இருக்கக்கூடிய நம்ம ரோபோ சங்கர் அவர்கள் இப்போ தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலும் கால் பதிக்க போறாரா. பவன் கல்யாண் அவர்கள் நடிக்கக்கூடிய ஒரு பெரிய படத்துல வந்து நம்ம ரோபோ சங்கர் அவர்கள் நடிக்க போறதா ஒரு செய்தியை கேட்டோம். இதை பத்தி ரோபோ சங்கர் அவர்கள் கிட்ட கேட்கும்பொழுது S3 படத்தை பார்த்துட்டு அவங்க என்கிட்ட வந்து மெசேஜ் பண்ணி கேட்டாங்க, இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, நீங்க நடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி. திருவிக்ரமா சாரோடைய மேனேஜர் கிட்ட நான் தெளிவா சொல்லிட்டேன், வேலைன்னு வந்துட்ட வெள்ளக்காரன் திரைப்படம் வந்து இப்போதான் தெலுங்குல டப் ஆகி ரிலீஸ் ஆக போகுது, அந்த படத்துல என்னோட கேரக்டரை பாருங்க, அதுக்கப்புறமா நீங்க டிசைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால வந்து இன்னும் அஃபிஷியலா நான் எதையும் அனௌன்ஸ் பண்ண முடியாது. அந்த படத்தோட கதையும் நான் இன்னும் கேட்கல. கதையெல்லாம் கேட்டுட்டு எல்லாம் ஃபைனலைஸ் ஆனதுக்கு அப்புறமா நானே சொல்றேன் அப்படின்னு சொல்லி ரோபோ சங்கர் அவர்கள் சொல்லியிருக்காரு. வளர்ந்து வரக்கூடிய நம்ம ரோபோ சங்கர் அவர்கள் இப்போ கோலிவுட்ல இருந்து டோலிவுட்க்கு தாவிருக்காரு. இது மூலமா என்ன தெரியுது, நம்ம ரோபோ சங்கர் அவர்கள் வளர்ந்துட்டே வராரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியுது. நல்ல காமெடி பண்ணக்கூடிய நம்ம ரோபோ சங்கர் அவர்களை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. அதோட நிறுத்திடாம தமிழ் ஃபில்மி பீட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.